அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் மனிதர்கள் அதிகமான மொழிகளை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றுகின்றார்கள். குலம் கோத்திரம் என்கின்ற வகையில் ஏராளமான ஏகப்பட்ட குலங்களும் ஜாதி மதங்களும் இருக்கின்றது. மனிதனுடைய மொழி பேசுகின்ற மொழி வெவ்வேறு மொழியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு மொழியாக இருக்கிறது. மனிதன் பின்பற்றுகின்ற சமயங்கள் இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஆக இது மாதிரி சமயங்கள் ஏராளமான சமயங்கள் இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கை சமயங்களை பின்பற்றுவதில்தான் இருக்கின்றது. மனிதர்கள் சீர்பெறுவதற்கு சமயங்களை கொண்டுதான் மனிதன் சீர்பெறுகின்றான். இந்த உலக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டால் மகாபாரதம், ராமாயணம், கீதை என்று இருக்கின்றது. கிறிஸ்தவர்களில் எடுத்துக்கொண்டால் பைபிளை படிக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் குரானை ஓதுகிறார்கள். ஆக இதுபடியாக இருக்கிறது. ஷைத்தான் மனிதனை சீர்கெடுப்பதற்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஷைத்தானை கொண்டு வஸ்வஸா செய்கின்றான். மனிதனை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதர்களை வெவ்வேறு சமயங்களை கொண்டும், மொழிகளை கொண்டும், உறவு முறைகளை கொண்டும் அல்லாஹ் சோதனை செய்கின்றான். அதாவது நாம் அனைவர்களிடம் நல்ல முறையில் பேச வேண்டும். அனைவர்களிடத்திலும் நல்ல ஒரு உறவை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலிமாவை கற்று மற்றவர்களுக்கும் அந்த கலிமாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதர்களிடத்தில் மனிதர்களாக பேச வேண்டும். இக்ராமை கடைபிடிக்க வேண்டும். தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். உற்றார் உறவினர்களுக்கு உபசரிக்க வேண்டும். ஆக இந்த தன்மைகளை கொண்டு நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி, அனைவர்களும் ஒன்றாக வாழலாம். மனிதர்கள் ஒன்றாக வாழ்வதற்காக தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மறுமையை பார்ப்பதற்காக.